ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட் ஹல்வா தான் செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டை அதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சுற்றிலும் இல்லை அந்த ரோல் மாதிரி கட் பண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த லைட்டில் பிளாக்காக இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரத்தில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு சட்டியில் 1 கப் ஜீனி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்க வேண்டியதான். நல்லா கரைச்சி எந்த பாகு அளவுக்குன்னா பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இந்த மாதிரி பிசுப்பு தன்மை வந்த பிறகு நம்ம வறுத்த ப்ரெட்டை எல்லாமே எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சு அப்படியே நல்லா மசிச்சு விடணும். ஓகேவா? எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ப்ரெட் ஹல்வா தான். அதுவும் பிரியாணிக்கு ஸ்வீட்னாக்க இப்போ ப்ரெட் ஹல்வா தான் ஃபஸ்ட்டில் நிற்கிது. அதை செஞ்சு பார்ப்போன்னு ஒரு ஆசையில் நம்ம வீட்லேயே செஞ்சோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டுருங்க. நிறைய ஹோட்டல்ஸில் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லா ஹோட்டல்ஸுமே டேஸ்ட் இல்லை. ஒரு சில ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக மசியாமல் அப்படி இப்படி திட்டாக இருக்குது, அதில் ருசியே இல்லை. அதனால தான் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு பார்க்குறோம். பாருங்கள், எல்லாமே அழகாக மசிஞ்சு வந்துடுச்சு இல்லையா? இந்த டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும், 1 டம்ளர் பால், நல்லா திக்காக காய்ச்சின பால் அதில் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நல்லா திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இதில் வந்து பால்கோவா இல்லை பால் பவுட்ரு இல்லை மில்க் மேடு இப்படி நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வேணுங்கிறதுக்காக நம்ம எப்படியெல்லாம் போட்டுக்கலாமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். விட்டு இதில் முந்திரி ஒரு 10 முந்திரி போல் கட் பண்ணி போட்டிருக்கோம். போட்டு லைட்டாக அப்படியே வறுத்து நம்ம ப்ரெட் ஹல்வா ரெடியாக இருக்குது. இதோட இதை சேர்த்துட வேண்டியதான். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூவிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். நம்ம ஸ்வீட்னாலே ஏலக்காய் இல்லாமையா, அதனால் கண்டிப்பாக ஏலக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். எடுத்து ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.